ஓகே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நொங்கு வீடியோ உண்டு. கிட்டத்தட்ட எங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நொங்கு ஆஞ்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 வந்து பனை மரங்கள் நிற்கிது. இதான் பார்த்தீங்கன்னா பனை மரம். இதில் வந்து ஆண் பனையும் நிற்கிது, பெண் பனையும் நிற்கிது. இதை பார்த்து சொன்னால் ஆண் பனையில் வந்து காய்க்காது, பெண் பனையில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நொங்கு வந்து காய்க்கும். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பெண் பனையில் இருந்தால் வந்து நொங்கு ஆஞ்சிருக்கோம். அதாவது நொங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அந்த பனம் பழம் இருக்குதுதானே, இந்த பனம் பழத்தோட சிறு பருவம் தான் நொங்கு. இது வந்து முத்துச்சின்னு சொன்னால் குடிக்கல. அது அதாவது இந்த பணம் வந்து இந்த காய் வந்து வந்தோடனே ஒரு 50% வந்து முத்துறதுக்கு முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் இதை வந்து ஆஞ்சி நம்ம குடிக்கலாம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளோட உடல் சூட்டை வந்து கொஞ்சம் குளிர்மையாக்குறதுக்கு வந்து உதவும். ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4-5 பனை நிற்கிது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஆண் பனை. இந்த ஆண் பனையில் வந்து நொங்கு வந்து காய்க்காது. அதாவது இதை பாருங்கள், இது வந்து ஆண் பனை. ஆண் பனை நொங்கு வந்து காய்க்காது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெண் பனை, அதெல்லாம் மட்டும்தான் காய்க்குமா. ஸோ இதில் வந்து நொங்கு வந்து ஆய போகிறோம். இப்போ வந்து நொங்கு வந்து இந்த மரத்தில் தான் நொங்கு ஆய போகிறோம். சரிங்களா, இந்த மரத்தில் இப்போ நொங்கு ஆய போகிறோம். ஓகே, ஒரு குலை வந்து நாங்கள் ஆஞ்சி போட்டுட்டோம். இதில் இருந்தோம் இந்த மரத்தில் இருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நொங்கு குலை இதான் பார்த்திங்கன்னா நொங்கு. உள்ளே வெட்டி பார்ப்போம் இப்படி இருக்குன்னு. ஒரு குலையில் கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட இருக்கும். இது சின்ன குலை. அது பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் வந்து பெரிய பெரிய குலையெல்லாம் இருக்குது தெரியுமா. அந்த பெரிய பெரிய குலையில் ஒரு குலையில் 20-30 அப்படிலாம் இருக்கும். ஸோ நாங்கள் ஆஞ்ச பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து சின்ன குலை. இது இதில் 10 கிட்ட இருக்குது. 2 வந்து கலண்டுட்டு ஸோ நாங்கள் போயிட்டு உள்ளே வந்து வெட்ட போகிறோம். வெட்டிட்டு சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கால் கவனண்டா, கறக்கப்பட்டதா காலில் இல்லையே? அதில் தானே. இது வந்து உயரம் வந்து குறைவு, அவ்வளோ பெரிய இது இல்லை. ஆனால் அந்த பண்ணையெல்லாம் சொன்னீங்கன்னா ஏறுறது கஷ்டம். அதெல்லாம் சரியான உயரம். அந்த கொக்கத்தரட்டி போட்டு நீங்கள் ஆயலாம். ஸோ இது வந்து நார்மலாக ஏறி ஆயலாம். இப்போ நாங்கள் வந்து கத்தியால் வெட்ட போகிறோம். நல்ல கத்தி நடுது. இந்த கத்தி சரி வராது, நடத்து வரம்போ. ஆமாம், பாருங்க நொங்கு. அதை விட்டுங்க. இது வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10 கிட்ட இருந்தது. 2 வந்து கலண்டுட்டு இதில் இருந்து 2 வந்து கலண்டுட்டு ஒன்றரை அவங்களுக்கு வெட்டி காட்டுறோம். இப்படி வெட்டுறாரு. இதான் வந்து இது வந்து சின்ன பருவம். இது முத்துச்சின்னு சொன்னால் நல்லா பெருசாக வரும். இவ்வளோ பெருசாக வரும். ஸோ அது வந்து பணம் ஆயிரும். நீங்கள் வந்து அது வந்து சாப்பிட இயலாது. இறக்கிட்டு நல்ல ஒரு கூர்மையான கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து உள்ள வெட்டி கத்தி வெட்டதில்லை. வேற கத்தி இல்லையா? கத்தி மேலே தீட்டணும். நல்லா வெட்டும். வந்து கத்தியை கொஞ்சம் தீட்டி இருக்கும். ஸோ தீட்டிட்டு பார்ப்போம். நொங்கு ஓட்டுறது தெரியல. இந்த பாருங்க, இதுதான் நொங்கு. இந்த மூண்டு இருக்குது தெரியுமா, இதுதான் நொங்கு. இதை வந்து நீங்கள் வந்து முத்த முதல் வந்து வெட்டணும். அதாவது முத்துச்சின்னு சொன்னால் இது வந்து அந்த டேஸ்ட் இருக்காது. அது உள்ளே வந்து இந்த மாதிரி தண்ணி தன்மை வந்து வராது. இது வந்து நல்ல உடம்புக்கு கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும். ஸோ சாப்பிட்டு பார்ப்போம். இதான் நொங்கு. செம்மையாக இருக்குது. கொஞ்சம் முத்துச்சின்னு சொன்னால் கஷ்டம். முத்த முதலே வெட்டி எடுத்துக்கணும். அது வந்து உடல் சூட்டை வந்து கொஞ்சம் தணிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஆனால் வந்து இப்போ எல்லாத்துலேயும் 3 இருக்காது. இப்போ எல்லாத்துலேயும் 3 இருக்காது. இப்போ சிலதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 இருக்கும். இதில் வந்து 3 இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள், தண்ணி தன்மையாக இருக்குது பாருங்கள்.
இந்த தோலை சாப்பிட்டீங்கன்னா கசக்கும். இந்த நொங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலராக இருக்கு, அது உள்ளே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து தோடுகள் இருக்கும். இந்த தோலெல்லாம் எடுத்து சாப்பிட்டுன்னு சொன்னால் அது வந்து கசக்கும். கொஞ்சம் கசப்புனா ரொம்ப கசப்பு இல்லை, ஒரு அளவாக கசக்கும். நீங்கள் வந்து அந்த இதை மட்டும் எடுத்தீங்கன்னு சொன்னால் கசக்காது. இப்போ வந்து நான் வந்து ஒன்று வெட்டி சாப்பிட்டுட்டேன். இப்போ தம்பி ஒருத்தன் ஒன்று வெட்ட போகிறான். கஷ்டமாக இருக்கா? கரெக்டா? அதை கழட்டு அந்த பெருசாக கழட்டு. சும்மா தட்டு வரும் பாருங்கள், எப்படி பிடிச்சிட்ருக்குன்னு பாருங்கள். ஆனால் அந்த பழம்னு சொன்னால் டக்குன்னு கலண்டு வந்துடும். இது காயினால் வந்து பிஞ்சு தன்மை தானே, நல்லா வந்து நல்ல கிராஸாக தான் வந்து பிடிச்சிட்ருக்கும் அந்த இதில். ஸோ அதனால தான் வந்து கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சிலர் வந்து வெட்டியும் எடுக்கலாம். ரெண்டு வந்து கலண்டுட்டு அந்த அந்த கீழே விழுந்த போஸில் வந்து ரெண்டு வந்து கலண்டுட்டு. ஸோ நான் வந்து ஒன்றை வந்து வெட்டிட்டேன். இஷ்டமாக இருக்கா? இங்கே வெட்டி தரேன். முடி பிடிச்சிக்காத குழைய எப்படி காண கிராஸாக இருக்குது, வெட்டி தான் எடுக்கணும் போல். சிலது வந்து பிடிச்சிங்கன்னா சரியான கஷ்டம். பார்த்தீங்களா கலட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பண்ணு. பட்டு அதை முத்தி இருக்காது, கையால் இது பண்ணுது. இப்போ நான் குடித்தது வந்து ஒரு அளவான பிஞ்சு. ஸோ இதில் வந்து 2-3 டைப்பில் இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் குடித்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்சு தன்மை, அதாவது இந்த மாதிரி இருக்கும். இந்த பிஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக வந்து கசப்பு இருக்கும். கொஞ்சம் லைட்டாக முத்துச்சுன்னு சொன்னால், முத்தல்னு சொன்னால் ரொம்பவும் வந்து முத்த இருக்கக்கூடாது. ஒரு அளவான முத்தல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து இனிப்பு தன்மையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வெட்டுப்படுது. ஆனால் முத்துச்சுன்னா வெட்ட கஷ்டம். முத்துச்சுன்னு சொன்னால் கத்தியே வந்து இறங்காது, அப்படி இருக்கும். அது பிஞ்சு தன்மை மட்டும்தான் வெட்டுப்படும். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த நொங்குக்கும் இந்த பாருங்கள், இந்த நொங்குக்கும் இந்த நொங்குக்கும் பார்த்தீங்களா வித்தியாசம்? அது கொஞ்சம் வந்து சதையும் கொஞ்சம் கூடையாக இருக்குது, இது வந்து குறைவாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நொங்கெல்லாம் வந்து சதை கொஞ்சம் குறைவாக இருக்கும். தான் இருக்குது இதிலெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் லைட்டாக ஒரு மீடியமாக அளவு கொஞ்சம் முத்துனதில் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் ஓவராக முத்தக்கூடாது, ஓவராக முத்துனாலும் சாப்பிடலாம் போயிடும். சாப்பிடுந்தா கரண்டி பாரு எப்படி இருக்கணும் பாரு, நல்லா இருக்கா? இனிப்பா கசக்குதா இல்லையே? முத்திரியா? முத்தலா சாதா முத்திட்டேண்ணே. பார்த்தீங்களா, கொஞ்சம் லைட்டாக முத்த விட்டாலும் முத்திட்டு பாரு. இது பிஞ்சு அப்படியே பாரு, குடிச்சு பாரு அப்படி இருக்குன்னு பாரு. இது கொஞ்சம் பிஞ்சு, ஆனால் இது கொஞ்சம் முத்தல். பார்த்தீங்களா, அந்த முத்துச்சின்னு சொன்னால் அது தண்ணி தன்மையாக இருக்காது. எப்படி இருக்குது? தண்ணி தன்மையாக இருக்காது. இல்லை பார்த்தீங்களா, இது முத்துனா அந்த தண்ணி தன்மை வந்து போயிடும். அந்த சதம் மட்டும் தான் கடிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் பிஞ்சில் வந்தீங்கன்னா அந்த தண்ணி தன்மையாக இருக்கும், கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ரெண்டு தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் வந்து 3 இருக்கும். அதே போல் வந்து இப்போ சில இதில் பார்த்திங்கன்னா 4 இருக்கும், இதில் வந்து 2 இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து இது வந்து பிஞ்சு பிஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கொஞ்சம் தண்ணி தன்மையாக கொஞ்சம் குடிக்க கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் முத்தல் வந்து கொஞ்சம் வந்து மொத்தமாக இருக்கும், தண்ணி தன்மை வந்து இருக்காது. இதை பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு. இந்த பிஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிக்க கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்குது பனை மரங்கள். ஸோ அதில் வந்து பிஞ்சு முத்தல் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து எல்லாம் கடுமையான உயரத்தில் இருக்குது. ஆனால் ஆயில் அது கொஞ்சம் வந்து ஏறும்போது கொஞ்சம் அந்த கருக்கெல்லாம் வெட்டுப்படும். அதனால் நாங்கள் வந்து கிட்ட உள்ள அந்த பண்ணையில் தான் கொஞ்சம் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் முத்தல் தான் இருக்குது. ஆனால் சிலதில் பிஞ்சு பார்த்தீங்கன்னா இதான் வந்து பிஞ்சுக்கும் முத்தலுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இதுதான்.